ஓகே, சேம் ரூட்டீன் தான். இன்றைக்கும் ஆஃபீஸ் போகிறோம், ஜாலியாக போகிறோம், திரும்பி ஜாலியாக வருவோமான்னு தெரியாது. ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக வருவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வந்ததுக்கப்புறம் திட்டாதீங்க, இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் போட்டு விட்டாச்சு ஆல்ரெடி. பட் எதுக்கும் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சர்ஜாப்பூர் ரோடு கிட்ட டிராஃபிக் இல்லைன்னா நல்லது. இன்றைக்கி ஈவினிங் எப்படியும் டிராஃபிக் இருந்தனும் வரும்போது அது பரவாயில்ல, வீட்டுக்கு தான் வரும். அம்மா கேட்பாங்க 6 மணிக்குள்ளே வரலான்னா தான் கேட்பாங்க, அது வரைக்கும் ஓகே. ஆனால் ஆஃபீஸ்க்கு 7:30க்குள்ளே போகலன்னா நம்மளுக்கு அங்கே 7:30 தான். என்ன பொழப்புது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. டிராஃபிக் இங்கேயே ஸ்டார்ட்டா போச்சு. டிராஃபிக் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்பாட்ஸ் இது. பொம்னாலிலேருந்து சில்க் போர்டு வரைக்கும். ஏன்னா ரோடு நல்லா இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அதுக்குன்னு இந்த பையன் எப்படி தான் ஓட்டுவான்லாம் யோசிக்காதீங்க, எப்பயாச்சும் ஒரு ஒருத்தர். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற போராடிக்க நம்பிட்டீங்க. ஐயோ, கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் வீட்டை விட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை கேட்டேன்ப்பா, அதே ஓடி நிற்குது மைண்டில். இப்போ நாள் முடிகிற வரைக்கும் அந்த பாட்டு தான் ஓடும். ஷார்ட்கட் எடுத்துரும், கமான். சரி, இன்னைக்குன்னு பார்த்து சன்ரைஸ் இல்லையே. டெய்லி கேபில் வரும்போது செம்ம சன்ரைஸ் இருக்கும். என்னோடய ஒரு ப்ரீவியஸ் vlogல நீங்கள் பார்த்துருப்பீங்க, 800 எடுத்துன்னு வரும்போது. பட் கிளைமேட் கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது, ஸோ நல்ல வேலை அப்பர் போட்டு வந்துட்டேன். பட் ஆஃப்டர்நூன் திருப்பி வீட்டுக்கு வரும்போது ரொம்ப வெயில் இருந்துச்சுன்னா காலி வெந்துடும். நாங்கள் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு இங்கே போயிருந்தோம், நந்தி ஹில்ஸ் கிட்ட. ஸோ அன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரியே எக்கச்சக்கமான பைக்கர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு சொல்ல போனால். அந்த vlog அப்படியே இன்னும் வச்சுருக்கேன், எடிட் பண்ணாமல் அப்படியே இருக்குது அது. அந்த vlog-ஏ இன்னும் போடலை. இந்த vlog எப்போ போட போகிறோன்னு ஒன்றும் புரியல. ஏன்டா இவன் இப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, சரியான சோம்பேறி நான். லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் உட்காந்து ஒன்றுமே பண்ணாமல் அப்படி மாறிடுச்சு. பட் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி சேஞ்ச் பண்ணின்னு இருக்கிறேன். சாரி, அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணின்னு இருக்கேன். தெளிவாக இதை வெளியே சொல்ல முடியாது, ஏதோ சொல்கிறேன்ப்பா. பட் நடக்குமா இல்லையான்னு தான் ஒன்றும் புரியல, பார்ப்போம். இந்த vlog எடுத்தனால இப்போ ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்கும், முன்னாடி இருக்கிற vlogலாம் போட்டு முடிச்சிடணுன்னு. ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த vlog எடுத்து முடிச்சுன்னா GoProவில் இருக்கிற மெமரி கார்டில் ஸ்பேஸ் பயங்கர கம்மியாகிடும், அதுக்கப்புறம் எதுவும் எடுக்க முடியாது. ஸோ முன்னாடி இருக்கிற vlog-ஐ போட்டு தான் ஆகணும். ஐயோ, முது வரைக்குதே. சரி, இனிமேல் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை பல்லு விளக்குறேன். பெட்ரோல் வேறு கம்மியாயிடுச்சா? இருக்குதுன்னு நினச்சேனே. ஏன் சார் நீங்கள் போகிறீங்களா? அட்லீஸ்ட்டு இந்த லேனுக்கு வரணுன்னா அட்லீஸ்ட் ஒரு கை காட்டணும், இல்லை ஒரு இண்டிகேட்டர் போடணும். ஆனால் பைக் அது வழி வந்துடுவாங்க காரில். அதுக்கப்புறம் தான் என்னவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் பார்க்குறது. கரெக்டாக லேட்டாக போகிற நாளாக பார்த்து இங்கேயே மாட்டிக்கிறேன். இந்த கரெக்டாக முன்னாடி போயிடலாமா? போயிடுவோம். போயிடுவோம். நல்ல வேலை டிராஃபிக் இல்லை. ஆல்மோஸ்ட் 7:30 ஆயிடுச்சு. இது டைம் கொஞ்சம் க்ளீனாக செட் பண்ணோம்.
இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும் 7:30க்கு. கொஞ்சம் லைட்டாக லேட் ஆகிடுச்சுப்பா. காலையில் கொஞ்சம் வயர் வர சரியில்லையா, அதுதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எப்படியாவது என்ன பாத்ரூம் இருந்து ஜாமீன் எடுத்துருங்க டாக்டர். ரொம்ப வருஷம்னு இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 இயராக இந்த வீட்டு பக்கத்தில் விற்ற கோபி பானிபூரி இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 1 இயராக சாப்பிடல. சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சே இன்றைக்கி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு 2த்தையும் ஒரே நாள் சாப்பிட்டேன்னா, அந்த குக்கிங் சேனலில் சொல்லுவாங்களே, இன்றைக்கி ஒரு பிடி. அதனால தான் நேற்று நைட்டு பிடிச்ச பிடி ரிசல்டட் டு இன்னைக்கு காலையில் வெடித்த வெடி. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த த்ராட்டிலில் வந்து ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த சென்சர் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. போனேன், சர்வீஸ் கொடுத்தேன், சரி பண்ணோம். ஸோ நல்ல வேலை ஃபுல் செட்டை மாற்றலை இங்கே. பட் இப்போ என்னென்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆக்சுவலி முன்னாடி வந்து இனிஷியல் டியூக்குக்கு எப்பயுமே இனிஷியல் இருந்துச்சு, பட் டியூக்குக்கு ஏற்ற மாதிரி இனிஷியல் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு சரி பண்ணிவிட்டு வந்துட்டு த்ராட்டில் பாடியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்தோம். எடுத்துன்னு வந்ததுக்கப்புறம் இனிஷியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பட் டாப் எண்ட் வந்து கம்மியாயிடுச்சு. என்னன்னு தெரில. வண்டி புதுசில் எடுக்கும் போது நான் வந்து செகண்ட்ஸில் தான் எடுத்தேன், பட் எனக்கு அது புதுசு தான். எடுக்கும் போது பில்லியன் வச்சுன்னு 165 அடிச்சிச்சு வண்டி. கொஞ்ச நாள் முன்னாடி நான் சிங்கிளாக தான் ஓட்டின்னு இருந்தேன், அப்போது 160 தான் அடிச்சிச்சு. என்னென்னு தெரில, லிமிட்டர் கூட டச் ஆகலை. பட் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீ ரோட், ரொம்ப லென்த்தான ஒரு ஹைவே அது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு போயிட்டு, வண்டி வேறு கொஞ்ச நாள் இது ஒர்க் ஷாப்பில் இருந்துச்சுன்னு, சரி ஓகே போகலாம், எப்படி போகுதுன்னு ட்ரை பண்ணலான்ட்டு போனது தான். அன்றைக்கி என்னென்ன தெரிலப்பா, சொன்னாங்க இந்த மாதிரி சென்சர் சரி பண்ணிட்டோம், த்ராட்டில் பாடி கூட ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம், கொஞ்சம் அழுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னாங்க. இனிஷியல் நல்லா ஆயிடுச்சு, டாப் எண்ட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பார்த்துனே இருங்க, இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ளைஓவர். இது ஃப்ளைஓவர் மாதிரியே இருக்குங்க. பாருங்க, எல்லாம் ஸ்பீட் பிரேக்கருக்கு நிற்கிற மாதிரி அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா? யூ see that? ஏன்னா அங்கே ஒரு சம்பவம் இருக்குது, அதான் இந்த பாருங்க. ஃபாஸ்ட்டாக மட்டும் வந்தோம், மேட்ரு வேறு மாதிரி ஆகிடும். ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஷாக்கு பயங்கர, ஃபுல் பாடிக்கே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைம் 800 எடுத்துன்னு வரும்போது மறந்துட்டேன் அது அங்கே இருந்துச்சுன்னு. ஏன்னா ஓட்டுற வண்டி அப்படி பயங்கரமாக இருந்துச்சுல, எல்லாத்தையும் மறந்துட்டு அது மேலே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு வந்தேன். ரோட்டில் என்ன இருந்துச்சோ கவனிக்கலை, டக்குன்னு அடிச்சிச்சு அப்படியே முன்னாடி. மிரர்ஸ் இருந்து கூட மிரர்ஸை யூஸ் பண்ணுறது இல்லைப்பா, ஒன்லி ஆன் ரேர் ஒகேஷன்ஸ். ஹைவேல போகும்போதெல்லாம் மிரர்ஸ் யூஸ் பண்ணுவேன், பட் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்லலாம் போகும்போது க்ளீனாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணோன்னா தலையை திருப்பி தான் பார்க்கணும். மிரர்ஸ்லாம் அவ்வளோ யூஸ்ஃபுல் இல்லை, ஏன்னா வண்டிங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கும், கான் ஜட்ஜ் ஸோ ஈஸிலி. ஸோ திரும்பி பார்க்குறது தான் பெஸ்ட்டு. திரும்பியும் பார்க்கணும், மிரரையும் பார்க்கணும், பட் ஸ்டில் ப்ரைமரிலி மெயினாக திரும்பி பார்க்குறது தான் வேலை. பிரதர், உங்கள் வாட்ச் பேசணும், அப்புறம் கழுவிக்கிறலாம். சரி, ஓகே நண்பா, அவ்வளோதான். ஆஃபீஸ் ரீச் ஆயாச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு போய் அட்டெண்டன்ஸை போட. அப்படியெல்லாம் துப்புழும். ஸோ இன்றைக்கியோட vlog இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஈவினிங் திருப்பி போகும்போது பண்ணுவேன்னா இல்லையான்னு தெரியல, பட் பார்ப்போம். மோஸ்ட்லி பண்ணுவேன், மெமரி இருந்துச்சுன்னா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அன்டில் நெக்ஸ்ட் டைம், பீஸ். இப்படி ரைட்டுக்கு போயிடுவோம், ரைட்டுக்கே போயிடும். அண்ணன் யார்கிட்ட பேசிட்டு போகிறாரு? ப்ளூடூத் ஏதாச்சும் போட்டிருக்காரா? ஆமாப்பா, ஓகே. சூப்பர், க்ரீன் சிக்னல்.